எந்த பாப்பா உம்மா தன்னை மாணவனுக்கு தன்னை மகனுக்கு படிச்சு கொடுக்கிற ஆசிரியருக்கு மரியாதை செலுத்தலையோ, அவங்கள மரியாதையாக நடத்தலையோ, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணலையோ, அந்த பிள்ளையும் அந்த ஆசிரியரோட மரியாதையாக நடக்காது. ஆசிரியரை மதிக்காத பிள்ளைக்கு படிப்பு ஏறாது. உதாரணமா சொல்லுங்க, ஒரு டீச்சர் உங்களோட பிள்ளைக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறார், நீங்க அந்த டீச்சரை பத்தி வீட்டுல வச்சு பணாய கழுவுறீங்க. டீச்சர் வந்தது அது அப்படித்தான் என்று சொல்லி மோசமான டீச்சரை பத்தி பேசுறீங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட பிள்ளையுடைய வாழ்க்கையை நீங்க நாசமாக்குறீங்க. அந்த டீச்சர்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா டைரக்டா போயிட்டு டீச்சர் கிட்ட கேளுங்க. பிள்ளைக்கு முன்னுக்கு டீச்சர் ஒரு நாள் விமர்சிக்க கூடாது. அந்த பிள்ளை ஒரு நாளும் அந்த டீச்சர் கிட்ட படிக்காது, அந்த டீச்சரை பத்தி நல்ல மனப்பான்மை இருக்காது. ஒரு உமா பாப்பா உமா பாப்பா இந்த டீச்சரை சார மதிக்கிறாங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அந்த டீச்சரை மதிப்பேன். ஏன் உமா பாப்பா மதிக்கிறவரால் கண்டிப்பா நான் மதிக்கப்பட வேண்டியவரால் தானே. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களோட பிள்ளைய கூப்பிட்டு உங்களோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டா என் பாப்பா என் உமான்னு சொல்ற பிள்ளைகள் எத்தனை பேர் இருப்பாங்க? அல்லாட்டி என் ரோல் மாடல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, என் ரோல் மாடல் யாராவது ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் பேரை சொல்லுவாங்களா? நீங்க நல்லா யூஸ் பாருங்க, உங்களோட பிள்ளைகள் உங்களை எத்தனை பேர் சொல்லுவாங்க? அப்படி என்றால் நீங்க முன்னுதாரணமாக ரோல் மாடலாக நடந்து காட்டியிருக்கோம். சோ நாங்க மனசுல பதிய வேண்டிய விஷயம், நாங்க என்ன மாற்றங்களை எங்களோட பிள்ளைகள்கிட்ட கொண்டு வர விரும்புறோமோ அதை நாங்க எங்களோட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். நல்ல பிள்ளைகளை எங்களுக்கு தருவான், எங்களோட பிள்ளைகளை சாலிகாக்கி தருவான். ரைட்? அதே போல நாங்க ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை பிடிக்க கூடாது, விமர்சிக்க கூடாது, குறை பிடிச்சிருக்க கூடாது. அதே மாதிரி ஆசிரியர்களை குறை சொல்ற வீடுகளாக எங்களோட வீடுகள் இருக்க கூடாது. இங்கே படிச்சுட்டார ஆசிரியர்கள் யாரும் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக படிக்கிறவர்கள் அல்ல. அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படும், ஆனால் அவங்க செய்யறது நாங்க என்ன சொல்லுவோம், ஆசிரியத்துவம் என்றது நோபல் ப்ரொஃபஷன் சொல்வாங்க. அதாவது நாளைய சந்ததிகளை, நல்ல தலைமுறையை, நல்ல மனிதர்களை, நல்ல 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 தலைவர்களை உருவாக்குற ப்ரொஃபஷன் தான் ஆசிரியர்கள். அவர்களோடு ஒன்று சேர்ந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ற குழந்தைகளுடைய நன்மைக்காக சொல்லுகிறார்கள் என்பதை மனசுல இருத்தி அதுக்கு சப்போர்ட் பண்ற பெற்றோராக நாங்க மாறணும். அப்படி மாறினால் ஒரு நல்ல சமூக மாற்றம் கண்டிப்பாக நாங்க ஃபியூச்சர்ல அனுபவிக்க முடியுமா?